வணக்கம் நண்பர்களே. ஜான் ஜெபராஜ் பாஸ்டர் அவருடைய நாட்கள் மிகவும் ஒரு சோகமான நாட்களாக இந்த நாட்கள் அமைந்திருக்கிறது. ஆனா நான் சோர்ந்து போகும்போதெல்லாம் என் பலனாக மாறும் அப்படின்ற விபிலிய வசனத்தை இங்க நினைவு கூர்றோம். அவர் அங்க சிறைவாசம் கண்டிருக்கும் பொழுதெல்லாம் இந்த கெட்ட ஓநாய்கள் எல்லாம் கண்டுபிடிக்கிற இந்த வேளையில நாம சில குற்றச்சாட்டுகள் சொல்றாங்க இல்லையா, அதை எல்லாமே விவாதிப்போம். இறைவனுக்கும் மனிதர்களுக்கும் போதகர்கள் எதற்கு அப்படின்னு நிறைய பேர் அதாவது இந்த பேசிய நாவுகளை எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க இப்போ நீதிமானா அவர் வெளிவரும்போது இவங்க மூஞ்ச தூக்கி எங்க வச்சுப்பாங்கன்னு தெரியாது அப்படிங்கிறதா என்னுடைய எண்ணம். இறைவன் மேல இருக்கிறாரு, மனிதர்கள் கீழே இருக்கிறாங்க. தேவனுக்கும் இந்த மானுடருக்கும் இடையில போதகர், மெசஞ்சர், புரோக்கர் எதுக்குப்பா? எதுக்கு நீங்க எல்லாம் மத போதகர் எல்லாம் எதுக்கு? நாங்க பேசிக்க மாட்டோமா அப்படின்னு கேட்கறது கேள்விக்கு இப்போ பைபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓல்ட் டெஸ்டமெண்ட்டும் சரி, நியூ டெஸ்டமெண்ட்டும் சரி, இல்லை புனித பல நூட்கள், அதாவது மகாபாரதம், பகவத்கீதை, இந்த மாதிரி இஸ்லாமியத்தில் திருக்குரானா இருக்கட்டும், இதெல்லாம் ஏறத்தாழ பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி எழுதும் பொழுது மொழி வேறுபாடு ஏற்படும். சில வார்த்தைகளுக்கு நமக்கு இப்போ உதாரணம், சில வார்த்தைகள் தர்க்கம் அப்படின்னா காரணம் அப்படின்னு சொல்லி, இப்போ நம்ம தர்க்கம் அப்படிங்கிற வார்த்தை பார்க்கும்போது அந்த தமிழ் நமக்கு புரியாது. அதே மாதிரி பணுவல் அப்படின்ற வார்த்தை நிறைய பழைய தமிழ் நூல்கள் வரும். பணுவல் அப்படின்னா நூலுனே பொருள். அதனாலதான் திருக்குறள்ல ஒரு வசனம் இருக்கு, ஒழுக்கத்தை நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு. இவங்க என்ன சொல்றாங்க, உலகத்துல எத்தனை மதங்கள் இருந்தாலும் அத்தனை மதங்கள்லயுமே அந்த மதங்கள்ல இந்த நீத்தவர்கள், அதாவது இந்த துறவிகள், இந்த போதகர்களை தான் நம்பர் 1, இவங்க தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம மகாபலிபுரம் போறோம், மகாபலிபுரத்துல கைடு இருக்கிறாங்க. கைடு மகாபலிபுரத்தோடைய பெருமையை விளக்கி சொல்றாங்க. இந்த கைடால மகாபலிபுரத்துக்கு பெருமை இல்லை, மகாபலிபுரத்துக்கு ஏற்கனவே பெருமை. இயேசுநாதருக்கு, இந்த பைபிளுக்கு ஏற்கனவே பெருமை. இந்த பெருமையை சாதாரண மனிதர்களுக்கு, பாமர மக்களுக்கு எடுத்துரைப்பதற்கு ஒரு மிடில் மேன் வேணும். அதனால மத போதகர்கள் அவசியம் தேவை அப்படிங்கிற கருத்தை முன்வைத்து அவருக்காக பிரார்த்தனை செய்யும் வண்ணத்தில் இன்றைக்கான பாடல் அவருடைய மிக பிரசித்தி பெற்ற பாடல். ஆயிரங்கள் பார்த்தாலும் அந்த பாடலை இன்று அவருக்காக பிரார்த்தனையாக வைப்போம். இந்த நாட்கள்ல ஒவ்வொரு நாளுமே சிறைவாசம் கண்டிருக்கும் பொழுது மிகவும் கஷ்டமான நாட்கள் உங்களுக்கு தெரியும். அதையெல்லாம் நாம் நினைத்து பிரார்த்தித்து அவருக்காக ஜெபிப்போம். ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனோ இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனோ இருந்தாலும் இயேசுவை போல் அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. நான் நின்ற போதும் நீங்க என்ன மறக்கவில்லை, நான் கீழே விழுந்தும் நீங்க என்ன விட்டு கொடுக்கலையே. அட மனுஷன் மறந்தும் நீங்க என்ன விட்டு கொடுக்கலையே. உண்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாளும் பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ நாளும் பத்தலையே. அதாவது ஒரு சில வசனங்கள் சொல்லுவாங்க, நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீர் உண்டு. அதனால இந்த போராட்டங்கள் கூட வேணாம் அப்படின்னு தான் என்னுடைய எண்ணங்கள். ஆண்டவரே அவருக்காக யுத்தம் செய்வார். காசு பணம் இல்லாம, முகவரி இல்லாம, தனிமையில் ஆழுதத நீர் மறக்கலையே. காசு பணம் இல்லாம, முகவரி இல்லாம, தனிமையில் அழுதத நீர் மறக்கலையே. நான் உடைஞ்சு போய் கிடந்த, நான் நொறுக்கப்பட்டு கிடந்த, என்னை ஒட்டி சேர்க்க நீங்க வந்தத நான் மறக்கலையே. என் கண்ணீர் நீங்க தொடச்சு விட்டத நான் மறக்கலையே. உண்மை ஆராதி
ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. Praise the Lord. இறைவன் மிக பெரியவன், பெருங்கருணை உள்ளவன். நம்ம எல்லாம் அவர் உயிரோடு இருக்கிறார். நம்ம மிக்க எல்லாம் வல்ல அந்த இறைவனை பிரார்த்திப்போம். மற்றும் ஒரு முக்கிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.